தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நேசன் ஜே ஃபெரோஸ். வெற்றி கொண்டான் சிஎம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மகிட்ட நிறைய இந்த ஊடகவியலாளர்லாம் இருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால் அவங்க பார்த்திங்கன்னா அந்த பொதுவெளியில் பேசும்போது, வெளியே பேசும்போது பெண்ணுரிமையை பற்றி ரொம்ப பேசுவாங்க, பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுவாங்க, அவங்கள கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க, பொதுவெளிக்கு வாங்க, வந்து தைரியமாக பேசுங்க. அப்படி பேசும்போது தான் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய முடியும். ஏன் தயக்கத்தோடு இருக்கீங்க, வெளியே வாங்க, நிறைய பேசுவாங்க. அதாவது முன்னேற்றத்தை பற்றி பேசணும்னா பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை, அந்த கள உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த அளவுக்கு வெளியே வந்தாங்கன்னா அவங்கள எந்த அளவுக்கு அழுத்த பார்க்கணுமோ அந்த அளவுக்கு அழுத்த பார்ப்பாங்க. எப்படின்னா சாதாரணமாலாம் இல்லை. அவங்கள உருவ கேலி பண்ணுவாங்க, அவங்க போட்டிருக்க உடையை கேலி பண்ணுவாங்க, அவங்க பேசுகிற பேச்சை கேலி பண்ணுவாங்க, வான்னு கூப்பிடுவாங்க, வெளியே வான்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியே வராமல் உடனே கதவை சாத்தி அடைச்சிடுவாங்க. அதையும் மீறி நிறைய பேர் வராங்க. அதையும் மீறி வர்றவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா? அது சாதாரண பிரச்சனைலாம் கிடையாது. அந்த விதத்தில் பார்த்தோம்னா அந்த முதல்வருடைய வழிகாட்டுதல், அதாவது சிங்கப்பெண்ணா எப்படி இருக்கணும்னு சொல்கிற இலக்கணமாக அந்த அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்கல்ல, அவங்கள இவங்க படுத்த பாட கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவங்க ஒரு ஆங்கிலத்தில் ஒரு காணொலி விட்டுருந்தாங்க. அந்த காணொலியில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க சொன்னது என்ன, நம்ம மனசுக்கு நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தோம்னா தெரியும். அந்த கோப்பங்கள்லாம் கடப்பில் போடுறது, இந்த அனுமதியை தாமதமாக கொடுக்கறது, காத்திருக்க வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு அரசு நமக்கு பிடிக்குமா? நமக்கு பிடிக்காது. அதனால தான் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, என்ன அங்கே பணியமர்த்திருக்காரு. வணக்கம், நான் கீர்த்தனா, தமிழ்நாட்டின் தொழில், வணிகம் மற்றும் முதலீடுகள் மேம்படுத்துதல் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பணிகளை ரொம்ப துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு துரிதப்படுத்தி செயல்களை வேகப்படுத்தணும், வேகப்படுத்துகிற கட்டமைப்பை உருவாக்கணும். இது உலகம் ஃபுல்லாக எதிர்காலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு, இந்த ஏஐ ஜோன் சொல்லி ஏஐ மினிஸ்ட்ரி, செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம், அந்த ஏஐ சிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 மாவட்டங்களுக்கு உள்ளே முடிஞ்சிடாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த விதமான கட்டமைப்பு உருவாக்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு உருவாக்கி வேலை வாய்ப்புகளை தரணும், வாய்ப்புகளை தரணும் அப்படிங்கிறது தான் மாண்புமிகு முதல்வருடைய ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அவ்வளவுதான். இதை அவங்க ஆங்கிலத்தில் பேசிட்டாங்களாம். அதுவும் அவங்க கொஞ்சம் நல்லா ஒரு மாடர்னாக நவீனமாக அந்த உடை உடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அது நீ என்ன இப்படியா ரீல்ஸ் போடுவேன், அப்புறம் பார்த்தேன் அப்படின்னா இன்னத்தை இந்த மாதிரியே இதில் இங்கிலீஷ்லாம் பேசணுமா, ஒருத்தர் ஹாய் ஃபாய் ஷாய் அப்படின்ட்டு அது ஒரு படி அதிகமாக போய் அந்த கிராமரு, அதில் இருக்க இலக்கண பிழைலாம் ஏ போட்டால் எஸ் வரக்கூடாது, எஸ் போட்டால் அது வரக்கூடாது, சிங்குலரு புளூரல். ஐயா, மொழிங்கிறது என்ன? இங்கிலீஷ் ஹஸ் நோ கனெக்ஷன் வித் நாலேஜ். இட்ஸ் ஜஸ்ட் அ டூல் ஃபார் கம்யூனிகேஷன். அவ்வளோதான். கம்யூனிகேட்டிங் டூல், ஒரு தகவல் பரிமாற்ற கருவி, அவ்வளவுதான். அதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன் இங்கே ஒரு பானிபூரி விற்க வரான் ஒருத்தன். அந்த பானிபூரி விற்கிறவனுக்கு தமிழில் ஆழ்ந்த அறிவு இருக்குமா? அவனுக்கு நிறைய ஒரு எப்படி ஒரு பயங்கரமான ஒரு புலமை இருக்குமா? ஐயா, அவங்க பேசுனாங்க, வெளியே பேசுகிறாங்க. ஒருத்தர் சூப்பராக சொல்கிறாரு, இன்னொருத்தரை பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த உருவக்கேலி, அந்த ரீல்ஸு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை ஒருத்தர் பண்ணுறாரு. இன்னும் அறிவார்ந்தவர்கள்னு நினைக்கக்கூடிய அவங்களே எப்படி பேசுகிறாங்க, அறிவார்ந்த ஊடகவியலாளர்கள் நினைக்கிறவங்கள என்ன இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. வீட்டு மனை வாங்க வேண்டுமா, விமான நிலையத்துக்கு அருகில், சர்வதேச பள்ளிகளுக்கு அருகில், இதோ நடக்கும் தூரத்தில் மெட்ரோ ரயில் நிலையம், வாருங்கள் உடனே புக் செய்து கொள்ளுங்கள். எப்படி ரியல் எஸ்டேட் விற்கிற மாதிரி பண்ணுறாங்க. உண்மைதான், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், இதுவும் முதலீட்டுகளை மேம்படுத்துகிற துறை தான் அதுக்குள்ளே வருது.